உலக மக்கள் எல்லோரும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். நம்ம இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா, சனி பகவானுடைய பெயர்ச்சி 2025. ஏற்கனவே சனி பகவானுடைய பெயர்ச்சி ஆப்பட்டது 12 ராசிகளுக்கும் பேசியிருக்கிறோம். இந்த 12 ராசிகளில் முக்கியமான ராசிகள், அதாவது இந்த சனி பெயர்ச்சியின் விளைவாக பல கோடிகளை அள்ளப்போகும் முக்கியமான ராசிகள் எது அப்படிங்கிறதா இந்த வீடியோல அதை பத்தி நாம் பேச போறோம். 27.5 வருடம் கழித்து மீண்டும் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல அந்தஸ்தையும் நல்ல செல்வாக்கையும் ஒரு செல்வந்தராக வரப்போகும் ராசியை பற்றி தான் இப்ப நாம் பேச போறோம். துலாம் ராசி. இந்த துலாம் ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் கும்பத்திலிருந்து பெயர்ச்சியாகி மேனத்துக்கு மார்ச் மாசம் 29ஆம் தேதியே வந்துட்டாங்க. அப்போ கும்பராசிக்கு 6ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. இது பாத்தீங்கன்னா ரோகஸ்தானத்துல அந்த சனி பகவான் வர்றாங்க. அப்போ உங்களுக்கு ரண ரோகம் சத்ரு இவங்க எல்லாத்தையுமே ஜெயம் பண்ணி கொடுக்கக்கூடிய இடத்துலதான் அந்த சனி பகவான் இருக்கிறார். துலாம் ராசிக்காரங்களே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கடந்த 27.5 வருடம் நீங்க கணக்கு போட்டு பாருங்க. எவ்வளவு நஷ்டங்கள், எவ்வளவு விரயங்கள், நீங்கள் சம்பாரிச்சு எல்லாத்தையுமே இழந்து இனிமேல் எப்படா நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரப்போறோம் அப்படின்னு காத்துட்டு இருக்கிறீங்க. அப்ப அந்த காத்துட்டு இருக்கக்கூடிய அந்த நேர காலங்கள் உங்களுக்கு இந்த பீரியட்ல 27.5 வருடம் கழிச்சு வந்தாச்சு. அப்ப இப்போது நம்ம சாதிப்போமா, சம்பாதிப்போமா, நம்ம ஆசைப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழ்வோமா, நாமளும் நல்ல பொசிஷனுக்கு வருவோமா, நாமளும் அவர்களை போல நல்ல வாழ்க்கையை வாழ்வோமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு உங்ககிட்ட இருக்குது. அந்த எதிர்பார்ப்பு இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஜெயமாகும். அப்போ பல லட்சங்களை சம்பாதிக்க போறீங்க, பல கோடிகளை சம்பாதிக்க போறீங்க, கோடீஸ்வரன் ஆக போறீங்க. உங்களை யார் யார் உங்களை பார்த்து பழித்தார்களோ நீங்க அவ்வளவுதான் வளர மாட்டீங்க, நீங்க தொழில டெவலப் ஆக மாட்டீங்க, தொழில சம்பாதிக்க மாட்டீங்க, நீங்க வேலைக்கு போக மாட்டீங்க, அப்படியே உங்களால் எதுவுமே முடியாது அப்படின்னு யார் யார் எல்லாமே உங்களை பழித்து உங்களை நகைத்து விளையாண்டார்களோ அவர்களுக்கு முன்னாண்ட நீங்க எந்திரிச்சு நின்று சவால் விட்டு சம்பாதித்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்க அழகா காட்ட போறீங்க. அவர்களே பார்த்து வியந்து போகக்கூடிய அளவுக்கு, மூக்கு மேல விரல் வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை பயணம் தொடரும். உங்களுக்கு எல்லாமே சக்சஸ் தான். ஏன் சக்சஸ் சொன்னு தெரியுங்களா? உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு சனி வந்திருக்கிறாங்க. இந்த 6ஆம் இடம் என்பது என்ன? சத்ரு. அப்ப சத்ருங்கிறது என்ன? உங்களுக்கு எதிரி, துரோகி. அப்ப உங்களுக்கு எதிரிகளும் துரோகிகளும் தான் உங்களுடைய வாழ்க்கையை கெடுத்தாங்க, தடுத்தாங்க. நீங்க முன்னேற்ற பாதையில வராத அளவுக்கு எல்லாமே பண்ணினாங்க. நீங்க மேல போனீங்கன்னா அந்த நண்டு கதை மாற நண்டு பின்னாண்ட இழுத்து விடும் கீழே வர்றதுக்கு. அது மாதிரிதான் நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் மேல போய் கீழே விழுந்தீங்க. ஆனா இந்த பீரியட்ல இருந்து அந்த சத்ரு ஸ்தானத்துல அந்த சனி பகவான் இருக்கும்போது உங்களுக்கு எதிரிகளை வளர விட மாட்டாங்க, துரோகிகளை வளர விட மாட்டாங்க. அப்போ அவர்கள் எல்லாத்தையுமே இந்த சனி பகவான் அழித்து விடுவார். இல்லைன்னா உங்களுக்கு எதிரி யாரு, உங்களுக்கு துரோகி யாரு, உங்களை யார் கெடுக்கிறவங்க, உங்களுக்கு யார் கெட்டன நினைக்கிறாங்க அப்படிங்கிறவங்களே உங்க கண்ணுக்கு படம் போட்டு காட்டிடும். அப்போ நீங்க அந்த அவங்களுடைய சகவாசம் வச்சுக்க மாட்டீங்க, அவங்க இருக்கிற இடத்துக்கு போக மாட்டீங்க, அவங்க போகக்கூடிய பாதையில போக மாட்டீங்க. அப்போ உங்க வழி தனி வழி, நீங்க தனி வழியில போய் ஜெயிப்பீங்க. அது போக உங்களுக்கு அந்த கடன், இதற்கு முன்னாடி கடன் கடன் கடன், ஒரு கடனை கட்டினா மறு கடன் உருவாயிடும்.
அப்ப இது மாதிரி கடன்லயே தான் உங்க வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. அப்ப நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு கடனை கட்டினாலும் மறுபடியும் கடன் வளர்ந்துட்டே இருக்குது. 100ல ஒரு 10 பேர் தான் துலாம் ராசி பிறந்தவங்க நல்லா இருக்கிறாங்க, மீதி 90 பேரும் கஷ்டப்பட்டே தான் இருக்கிறீங்க. அப்ப அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலையாகி நீங்க நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இப்ப வந்திருக்குது. அப்ப கடனை கட்டுவீங்க. பல வருஷமாக கடன் பட்டு இருந்திருந்தாலும் பல வருட கடனை இந்த பீரியட்ல கண்டிப்பாக சரி செய்து நீங்க அந்த கடனை கட்டிடுவீங்க. அந்த கடனை கட்டினாவே பெரிய உங்களுக்கு விமோச்சனமா இருந்தான். அவர்கிட்ட கடன் வாங்க கட்டவே முடியல, வட்டி மட்டும்தான் கட்டிட்டு இருக்கிற, என்னால எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவர்கிட்ட வாங்கின கடனை கட்டவே முடியல அப்படின்னு நீங்க சொல்லியிருப்பீங்க. அது இந்த பீரியட்ல அவர்கிட்ட வாங்கின கடனை கட்டிடுவீங்க. அதற்கு மேலேயும் சம்பாதிப்பீங்க. அது லட்சமாக இருக்கலாம், கோடியாக இருக்கலாம். அது விரலுக்கு தான் அந்த வீக்கம் சொல்லுவாங்க. அது போக உங்களுக்கு ரோகம், உடம்புல கஷ்டம், பிணிப்பீடை, பிரச்சனைகள், மருத்துவ செலவே செஞ்சுட்டு இருக்கிறேன், ஒருத்தர் நல்லா தான் ஒருத்தர் நல்லா இல்லை, இவங்க எல்லாத்துக்குமே நான் பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்க மருத்துவ செலவே செஞ்சு வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே முடியாத சூழ்நிலைக்கு நீங்க போயிட்டீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த பீரியட்ல அந்த ரோகம் அப்படிங்கிறது பெருசா பாதிக்காது. கண்டிப்பா நீங்க குணமாவீங்க. ஹாஸ்பிட்டல் செலவும் பெருசா வராது. ஆப்ரேஷன் செய்ய சொன்னவங்க கூட இன்னைக்கு ஆப்ரேஷன் வேண்டாம், மருந்து மாத்திரை சாப்பிட்டாவே கரெக்டா போயிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைக்கு கண்டிப்பாக வரும். அப்ப இந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னா, திருநாகேஸ்வரம் போயிட்டு ராகு பகவானுடைய ஸ்தலத்துக்கு போயிட்டு 1 கிலோ பசு நெய் வாங்கி கொடுத்து 100 கிராம் திருநீரையும் 100 கிராம் விபூதியும் வாங்கி கொடுத்து கோயில் முறை பிரகாரம் அந்த திருநீர் குங்குமத்தை வச்சு பூஜை பண்ணி வாங்கி நீங்க வச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. இப்போ பாத்தீங்கன்னா இதுல ஒரு சின்ன உடல் பாதிப்பு உங்களுக்கு வரும். அதாவது பாத்தீங்கன்னா அலர்ஜி வரும். அது போக பாத்தீங்கன்னா இந்த உணவு குழல் இதுல கொஞ்சம் பிரச்சனைகள் உருவாகும். அது போக பெண்களுக்கு யூட்ரஸ் அதுல கொஞ்சம் பிரச்சனைகள் உருவாகும். இது மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் போகும். உங்களுக்கு பெருசா எதுவுமே பாதிக்காது. அது வந்தாலும் கியூர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்ப இந்த பீரியட்ல நீங்க கலைத்துறையிலையும் நல்லா கலைத்துறையிலையும் நல்லா வருவீங்க, மீடியால நல்லா வருவீங்க, அதுபோக அட்வர்டைஸ்மெண்ட் அதுலேயுமே நல்லா வருவீங்க. அதே சமயத்துல வக்கீல், அதாவது பாத்தீங்கன்னா பேசி அதுல பாத்தீங்கன்னா அவங்க அவங்களுக்கு பேச்சு தான் ரொம்ப முக்கியம். அந்த பேச்சே ரொம்ப நல்லபடியா வரும். அந்த பேச்சின் மூலியமாக எல்லாமே சக்சஸ் ஆகும். லாயர், அதே சமயத்துல இப்போ ஸ்கூல் டீச்சர்ஸ், இவங்க எல்லாருமே நல்லபடியாக அவங்களுடைய தொழிலை செஞ்சு அதுல நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய வாய்ப்புகளும் நல்லா இருக்குது. இது போக பாத்தீங்கன்னா நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் அந்த தொழில்ல இப்ப சக்சஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கு சனி 6ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறாரு. அப்ப அந்த தொழில் மூலியமாக முன்னேற்றம் கிடைக்கும். அந்த தொழிலை இழந்த தொழிலை மீண்டும் எடுத்து செய்வீங்க. பல நாள் பல வருஷமாக இந்த தொழிலை நான் செய்யணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை சாதகமாக அமைஞ்சிருக்காது. இந்த பீரியட்ல சாதகமாக அமையும். பல நாளாக எனக்கு இந்த வேலையே வேண்டாம், இந்த வேலையை செஞ்சு செஞ்சு எனக்கு சம்பளம் பத்தல, நான் ஏதோ தொழில் செய்யணும் அப்படின்னு காத்துட்டு இருந்த உங்களுக்கு இந்த பீரியட்ல கண்டிப்பாக சுய தொழில் செய்வீங்க. அந்த சுய தொழில் மூலியமாக மெல்ல மெல்ல மேடேறி நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க. அப்ப உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக நீங்களே பார்த்து வியந்து போகக்கூடிய அளவுக்கு நல்ல திருப்தியா இருக்கும். அதுபோக வெளிநாடு போறவங்க, வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க, இல்லை வெளிநாட்டுல உள்ளவங்க, சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா, கனடா, சுவிட்சர்லாந்து, கனடா, இங்க இது மாதிரி கண்ட்ரியில் இருக்கிறவங்க, இன்னும் வெவ்வேறு கண்ட்ரியில் இருக்கிறவங்க, அவங்க எல்லாத்துக்குமே நல்ல வாழ்க்கை, நல்ல தொழில், நல்ல முன்னேற்றம் இதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். அப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில இதுக்கு மேல எல்லாமே சாதனை தான். சோதனையை விட்டு நீங்கள் சாதனை செய்யக்கூடிய நேர காலங்கள் கண்டிப்பாக வந்தாச்சு. இப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்க ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும்
ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல நிறைய கஷ்டப்பட்டு கடனும் பட்டீங்க. இதுல வந்து பெண்கள் அவங்க சில பிசினஸ் ஆரம்பிச்சாங்க, அதுலயுமே நஷ்டம். ஒரு வேலைக்கு போனாங்க, அதுலயுமே திருப்தி இல்லை. வீட்டுல இருந்துட்டு குடும்ப பாரத்தை சுமக்க முடியாமல் குழப்பத்தில் இருக்கிறீங்க. அவங்க எல்லாத்துக்குமே ஒரு நல்ல திருப்தி, நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக உருவாகும். அது போக இந்த வருஷத்துல குரு பகவானுடைய பார்வையும் உங்க மேல விழுகுது. அந்த குரு பகவானுடைய பார்வை பட்டாலே போதும், கண்டிப்பாக உங்களுக்கு தெம்பு, ஒரு தைரியம், எதையுமே என்னால் சாதிக்க முடியும் அப்படிங்கிற துணிவு இதெல்லாமே உங்களுக்கு வந்துடும். சுபகாரியங்கள் நடக்கும். தடை இல்லாமல் உங்களுக்கு எல்லா விதமான சுபகாரியங்களும் கண்டிப்பாக நடக்கும். உங்க மக்களும் கண்டிப்பாக இதற்கு முன்னாண்ட உங்க மக்கள் வாழ்க்கை சரியில்லை, மக்களுக்கு குழந்தை பிறக்கல, மக்களுக்கு வேலை கிடைக்கல, என் மக்கள் படிச்சு நல்ல பொசிஷனுக்கு வரல, இப்படிங்கிற வேதனைகள் நிறைய இருந்திருக்கும். அந்த வேதனைகளே இல்லாத வாழ்க்கையே இந்த பீரியட்ல இருந்து நீங்க வாழ போறீங்க. நல்லா இருப்பீங்க. மக்கள் மூலியமாகவும் சந்தோஷம் கிடைக்கும். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையுமே ஏதாவது ஒரு ஜோசியர்கிட்ட பாருங்க, அதுதான் நல்லது. அதே சமயத்துல உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.